ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் ஒரு மண்ணில் விளையிற ஒரு கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம எப்போ சமைச்சாலும் நாக்கில் ஒரு விதமான அரிப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அரிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி செஞ்சால் அது அரிக்காமல் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனக்கிழங்கு வாங்கும் போது நம்ம எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். எப்போதுமே சேனக்கிழங்கு வாங்கும் போது கடையில் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக நல்ல பச்சை தன்மையோடு இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே சமைக்க முடியாது. அதை 1 வீக்காவது நம்ம காய வச்சு தான் சமைப்போம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட சொல்லியிருக்கேன், இந்த மெத்தட் படி நீங்கள் பண்ணிங்கன்னா கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே கூட இந்த மெத்தடில் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வாங்குறது பெரிய சைஸில் சேனக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தருவாங்க. ஆனால் அந்த மாதிரி சேனக்கிழங்கு பெருசாக வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு முழு கிழங்கே பார்த்திங்கன்னா நல்லா வத்தி காஞ்சிருக்கு. இதை நம்ம வாங்கிட்டு போன உடனே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது நாக்கு அரிக்காமல் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி முழு சேனக்கிழங்கு கிடைக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குகிற சேனக்கிழங்கு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வாங்கிக்கலாம். சேனக்கிழங்கு என்ன தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது நாக்கு அரிக்குங்கிற அந்த ஒரு பயத்தினாலேயே நம்ம வாங்கிட்டு வந்த சேனக்கிழங்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம். இப்போ சேனக்கிழங்கு சமைச்சாலும் நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிற இந்த கருப்பு தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். தோலெல்லாம் சீச்சதுக்கப்புறமா சேனக்கிழங்கை நான் இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப கனமாக இல்லாத அளவுக்கு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை இந்த மாதிரி நீல வாக்கில் கட்டமாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் நெய்ஸாக கட் பண்ணிங்கன்னா அது அழகாக நீளமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் எப்படி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. உங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிச்சின்னா நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்குலாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி அந்த மெத்தடில் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, இல்லாட்டி சேனக்கிழங்கு கலர் மாறிடும். கிழங்குல மண் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா அலசிடுங்க. எப்போதுமே கிழங்காக இருக்கட்டும் மற்ற காய்களாக இருக்கட்டும், நீங்கள் அலசுகிறப்ப மொத்தமாக தண்ணியில் அலசிட்டு அப்படியே நீங்கள் வடித்தட்டில் போட்டு வடிகட்டாமல் காயை மட்டும் அரிச்சு எடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே தண்ணியிலே இருந்துடும். நம்ம காயை மட்டும் அரிச்சு எடுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை நல்லா 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம டேரெக்டாக சமைக்கிறா இருந்தால் சமைச்சிடலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு நாக்கு அரிக்கும். அந்த நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, புளி எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற புதுசாக இருக்கிற புளி தான் எடுக்கணும்னு இல்லை, பழைய புளியாக இருந்தாலும் பரவாயில்ல. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். பாத்திரம் கண்டிப்பாக சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிளாஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கூட ஓகே. அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கை கூட போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா கை போட்டு மிக்ஸ் பண்ணால் சமயத்தில் அலர்ஜி மாதிரி கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அந்த பாத்திரத்தையே இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். கிழங்கு நல்லா ஊறிடும். கிழங்கு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த கிழங்கை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு நார்மலாக எண்ணெய் மட்டும் போட்டு அதில் கடுகு தாளிச்சிட்டு இந்த அலசி வச்சுருக்கிற கிழங்கை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு மட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு சமைச்சா நாக்கு அரிக்குங்கிற பிரச்சனையே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.